கவின் டீல்ஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்தில் ஒரு பிரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி ரோடில் இருக்குது. 40 ஃபீட் ரோடு, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இதில் தான் நம்ம வந்து ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி தான். இதை தான் பார்க்க வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி தான் ஃப்ரண்ட் எலிவேஷனு. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி. ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு, கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங். 40 அடி ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லா வீடுமே ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு, அது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு. உள்ளே போகலாம். இந்த லேண்ட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2700 ஸ்கொயர் ஃபீட்டு, 35 அடி ஃப்ரண்டேஜாகவும் 75 அடி லென்த்லேயே இருக்குது. 35க்கு 75 லேண்ட் ஏரியா, 2173 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 900. இது மாதிரி யூடிஎஸ் வந்து ரொம்ப கிடைக்காது. 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் கிடைக்கிது. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங். ஒரு வீட்டுக்கு 2 கார் பார்க்கிங். நம்ம கம்பெனி ஆஃபராக ஒரு கார் பார்க்கிங் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஒரு கார் பார்க்கிங் மட்டும் தான் காஸ்ட்டு. இப்போ கம்பெனியில் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா புது வீடு கட்டும்போது கார் பார்க்கிங்கு 1.5 லட்சம் 2 லட்சம் போடுவாங்க ஒரு கார் பார்க்கிங்க்கு. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனிக்காக ஒரு கார் பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நல்ல அழகான ஒரு கார் பார்க்கிங். எல்லா வீட்டுக்குமே 2 கார் பார்க்கிங் இருக்குது. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது ப்ராப்பர்ட்டி. இவி சார்ஜிங் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. உள்ளே போகலாம். கீழே வந்து லிஃப்ட்டுக்கு ப்ரொவிஷன்ஸ், லிஃப்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. மேலே போகலாம். அப்படியே நல்ல ப்ரைம் லொக்கேஷனு. இது மாதிரி லொக்கேஷன் வந்து வீடு வந்து கிடைக்காது. இன்னும் மெட்ரோ போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிரும். ப்ரைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. நம்ம மேலே 3rd ஃப்ளோரில் பார்க்கலாம். இது ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு. ஃபஸ்ட் ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒர்க் போயிட்டுருக்கு. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. கீழே டைல்ஸ் போடணும். மேலே வந்து 3rd ஃப்ளோர் டைல்ஸ் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதனால் அது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து பார்த்துடலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது தனி வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு, எதிரில் ஒரு வீடு இருக்குன்ற மாதிரிலாம் கிடையாது. இதுலேயும் டைல்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. 3rd ஃப்ளோர் போகலாம். எல்லா வீடுமே ஈஸ்ட் ஃபேஸிங், அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆஸ் பர் வாஸ்து பிரகாரம் பண்ணிகிட்ருக்காங்க. இதான் 3rd ஃப்ளோரு. மேலே வந்தாச்சு. ஈஸ்ட் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து நல்ல ஒரு பெரிய ஹாலு, நல்ல பெரிய ஹாலில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோவோட நல்ல ஒரு பெரிய ஹால். ஒயரிங் ஒர்க்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஹாலுக்கு அடுத்து இருந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூமு. இங்கே வார்ட்ரோப்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜூலை எண்ட்லேயே உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் மாதிரி வரும் உங்களுக்கு. இது ஒரு ஹாலில் தான் ஒரு பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஒரு நீங்கள் பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு இங்கே வந்து நீங்கள் பூஜை ரூம் செட்டப்பும் நீங்கள் பண்ணிக்கலாம். உள்ளே இருந்து ஒரு ஸ்டடி ரூமாக வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்டடி ரூம் ஆர் ஜிம் ரூம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால் இது ஆஃபீஸ் ரூமாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆஃபீஸ் ஸ்பேஸு, ஸ்டடி ரூம் அது மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து இது ஒரு பெட்ரூமு, அட்டாச்சு பாத்ரூம். எல்லாமே டைல்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அட்டாச்சு பாத்து. இது ஒரு பெட்ரூம், நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூமு. 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைனிங் ஏரியா. நல்ல பால்கனியோட ஒரு பெரிய டைனிங் ஏரியா. டைனிங் வித் இது வந்து பால்கனி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லேயும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. அப்பார்ட்மெண்ட்டில் இதெல்லாம் புக் ஆகிடுச்சு. பட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹாலோ பிளாக்கில் கட்டுறாங்க. இவங்க வந்து ஃபுல்லாக ரெட் பிரிக்ஸில் கட்டினது. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி 2 வீடியோ நான் இது போட்டிருக்கேன். வீடியோவை நான் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நான் காமிக்கலாம். ஃபுல்லாக வந்து ரெட் பிரிக்ஸில் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இது வந்து வீட்டுக்கு மாஸ்டர் பெட்ரூமு, அட்டாச்சு பாத்து. ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூமு. இதுலேயும் 3 ஜன்னல் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. 3 ஜன்னல். இங்கே வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நல்ல ஸ்பேசியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூமு.
டைனிங்லேருந்து அப்படி வந்தீங்கன்னா கிச்சன், ஓப்பன் கிச்சன் நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இன்டீரியர்லாம் பண்ணிங்கன்னா வீடு ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ் இருக்குது. இது மாதிரி யூடிஎஸ் கிடைக்காது. ஃபியூச்சரில் நல்ல வேல்யூ வரும். இங்கே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேசிஸான ஒரு பால்கனி. இதில் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக ப்ரொவிஷன்ஸும் கொஞ்சம் நல்ல இடமும் இருக்குது. வாஷ் ஏரியாவுக்கு நல்ல ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. பக்கத்து வீட்டுக்கு பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது. அதனால் காற்று வசதி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல காற்று வசதி வரக்கூடிய ஒரு ஏரியா. ஓகே, நம்ம இப்போ ப்ரைஸ் பார்த்துக்கு வரும். ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 2.42 crore, 2,42 லட்ச ரூபா, ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் உங்களுக்கு. நம்ம கம்பெனிக்காக கார் பார்க்கிங், ஒரு கார் பார்க்கிங் ஃப்ரீயாக கொடுக்குங்க, ஒரு கார் பார்க்கிங் வந்து காஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. வாக்கப் டிஸ்டன்ஸில் ஆர்காட் ரோடு ப்ளஸ் வாக்கப் டிஸ்டன்ஸில் அங்கேயே மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அது வந்துருச்சுன்னா இங்கே ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிடும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. மொத்தமாக 3 வீடு தான் இருக்குது. தேவைப்படுறவங்க குயிக்காக எனக்கு கால் பண்ணுங்கள். வந்து சைட் விசிட் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.